அந்த இருக்கிற காசு உனக்கு பரவரன்றது. நான் உனக்கு 30 ரூபா தரேன், அதை தூக்கிட்டு போயிடுது. கபடி விளையாட்டு வீரர் அந்த 20 தான் வச்சிருந்த இந்த வாய் இப்ப. சரி, அதை நீ இப்ப போட்டுட்டு படுவேன், நான் உனக்கு கும்பிடுறேன். கபடி வீரர் எங்க அண்ணன் காட்டுவாச்சி சார்பாக ரூபாய் 20. இந்த 20 வாங்கினா என்ன பொத்துருவே. அதெல்லாம் எல்லாரும் ஒரு தாரம் கட்டியிருப்பிய ஆம்பளை ஆளுகள்லாம், எனக்கு 2 தாரம். எப்படி இந்த 2 பொம்பளை வந்துச்சுல, 2 என் பொண்டாட்டி தான். இதுக்கு அப்படியே பொம்பளை ஆளு யோசிக்கணும் பாரு. அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கிங்க. கதைக்கு அடுத்து என் பொண்டாட்டி செருவிட்டு அடிப்பேன். என் ஒரு மனைவி ஆனந்தி, இன்னொரு மனைவி வாந்தி. இப்படி ஒரு பேரா? கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யோன் டொய்யோன் அவன் கண்ணு 2 என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர். ஒரு பாட்டுக்கே ஒரு ஆளை எழுப்பி விட்டேன் பாரு. அது போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது. ஹலோ, புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கிளியே பொண்ண தேடுது. 6 மாசம் 1 வருஷம் சேவிங் பிளேட் அடி ஓடு. குச்சிக்காரி குச்சிக்காரி போட்ட புள்ள பத்துதா. நீ 6 மாசம் 8 இருக்கும். இது மாசம் குடல் அலச வந்திருக்கா கம்மா தண்ணியில. எந்த ஊரோட பொம்பளை வயிறு புல கிராஸா இருந்துச்சு. அந்த கருப்பு ஏத்தா வயிறு எந்த பொம்பளைக்கு அது இப்படி இருக்கு பார்த்தா. ஒரு நாயம் வேணாமா? நம்மளும் பிள்ளை வச்சவங்க தானே. நாயம் ஒரு நாயம், ஒரு தர்மம், ஒரு பித்திரு. ஒரு சாச்சுக்கிட்டு என்னமோ ஆடு ஈன்று இன்னொரு ஊட்டி ஈன்றது மாதிரி பேப்பயமே. உலகத்திலேயே இப்படி ஒரு பொம்பளை நான் எங்கனையும் பார்க்கல. உடம்பு ஊரா மசுறு வளர்ந்த பொம்பளை நான் எங்கனையும் பார்க்கல. கண்ணே மாமா, ஆஹா, என்ன கண்ணே சீரட் அடிச்சியா? வாட வருதே கண்ணே. கண்ணே, அடுத்த வருஷம் கொல்லக்காட்டுப்பட்டிக்கு வரும்போது 3 பிள்ளையோட நம்ம வரணும். நீ பிள்ளை கட்டாலும் கலான்ட்டாது வருவோம். இந்த ஐயனார் அருதி அது நடக்காது மாமா. நீ எனக்காக ஏன் கருப்பம் தங்க மாட்டியா? கற்பப்ப இருந்தாதான்டா எடுவட்டவளை கற்பம் தங்குறது. கண்ணே மூடுத்தா. நல்லா உலகத்திலேயே பொம்பளைய பார்க்க குடி மசுறு வச்ச பொம்பளை. என்னத்தா வயக்காட்டுல கரையா வெட்டின மாதிரி மண்டை. ஏன் முட்டாட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பா தெரியுதோ? அவளை நான் பொத்தி பொத்தி வளர்க்குறேன். அது ஊரா உனக்கு என்ன வேணும்? எங்க அக்கா தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? நாத்துனா வேணும். நாத்தனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. எங்க அம்மா கண்ணாடி ஓட்டுக்குவாரு, அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க தான் எனக்கு மாமியாரா. போய் கும்பிட்டு வா. அம்மா உன் மயம் பொண்டாட்டிய பாருமா. ஐயோ எங்க ஆத்தா ஆசீர்வாதம் பண்ண தாய். ஏய் சேலைய தூக்காடி பிரச்சனை முண்டை. ஏய் ஏய் அத்தை மாராசியாரு கேமரா. அத்தியா ஆசீர்வாதம் வாங்குது எங்க ஆத்தா. ஓ மருமகளை வச்சுக்க தாய், எச்சு துப்பா ஆகும். இங்க ஒரு காசு கொடுக்குதுங்க பத்தியா, அதுதான் எங்க அம்மா. ஏய் உண்மையிலேயே பொம்பளை நினைச்சுதான் கொடுத்தியாத்தா? அது மருமக இல்லத்தா, மருமையே. பரவாயில்ல, எங்க ஆத்தாட்ட முத 100 ரூபா வாங்கியிருக்கேன். அதை வச்சுதான் நம்ம டைல்ஸ் வீடு கட்டணும். வேற எங்கிட்ட 200 ரூபா வருதானு அங்க போய் விழுந்துட்டு வரேன். இங்க விழு, பத்திரமே வரும். அங்க வரையா? அங்க ஒரு சாமியார் குருக்கள் இருக்காரே, கல்யாணத்துக்கு வந்தவர். எங்க அண்ணன் மூத்தது இருக்கு, அது காலில் போய் விழுந்துட்டு வா. சும்மா போ.
அவரே செய்தி வீடுக்கு வழி இல்லாத மாதிரி தர்றாரு. எங்க அண்ணன் நகல முடியாம உட்கார்ந்து இருக்காரு. அனத்தி கண்ணே வினிதா, நீ எனக்கு இளையதா. முத்ததாரத்தோட இளையதாரத்துக்கு எந்த ஆம்பளையும் இடம் கொடுப்பேன். நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை எங்க அக்கா தங்கச்சி ஊரா சொல்லுவாங்க. இளையதாரத்தை பூரா இன்னாரு ஒண்டாட்டி அவ இளையவடியாவா, இளையவடியான்னு சொல்லுவான். நீ எனக்கு இளையவடியா. அப்ப நானு நீ தான் மூத்த தேவடியா. மூத்தவடியா மொட்டராங்க தங்கச்சி. என்ன அண்ணாண்டு என்ன இங்கே இருக்குது டோல் கட்டுக்கிட்டு தான். என்னது தூது விளையலை அரைச்சு தொண்டையில நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா சொந்தாமணி மேலக்கே துண்டி விட்டு எரிய விட்டு உன் முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா அந்த இந்திரன் தந்திரனும் மாமன் வந்து எந்திரிச்சு நிக்கணும். ரம்பையூர் பசையோ மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். காத்தாகி மூத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கலாம். துது வேலையில இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. நாளோடு காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன் உன்னை பார்க்கதான் ஆமா உன்னை பார்க்கதான். ஆனா இத்தனை நினைப்பு எம்எல்ல இருந்து எட்டி போகலாமோ? கட்டிக்கு முன்னே கட்டுப்பாடு இருந்த ஒத்து கொள்ளலாமோ? எத்தனை நாள் இப்படி நயங்குறது? பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் இருக்கு. விளையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தூங்கும் வேளையிலும் நான் தூங்க போனதில்ல உன்னாலதான் ஆமா உன்னாலதான். யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான் நித்தம் உன் பேருதான். அட முத்தனுக்கு இருக்கு முத்தம் முதலிய முறையிடலாமா? சுத்தரகண்ணில சிக்கிற என்ன சிறையிடலாமா? முத்தமிட்டால் மோதம் என்ன உண்டாகும்? சத்தமிட்டா உன் நிலைமை என்னாகும்? துது விலையில இருக்கு தொண்டையில தான் நினைச்சு மாமன்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. துண்டாமணி விளக்கு துண்டி விட்டு எரிய விட்டு உன் மகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என் தங்கச்சி ஆண்டு விழாவில் கும்பிட்டது 2வது வடிக்கும் போது இப்போ தேங்க கும்பிடுது. இங்க பாருங்க, நான் தான் உங்களை வணக்கம் வைக்கணும், நீங்க எனக்கு வணங்க கூடாது சரியா? மயக்கம் என்னத்தை சொல்கிறேன். நான் தான் உங்களை வணக்கம் அப்படின்னு சொல்லணும். நீங்க ஏன் என்ன கும்பிடுறீங்க? நீங்க பெரியவர்ல இடத்துக்கு. நீ தங்கச்சியாக இருந்தாலும் எனக்கு ஒரு தாய். அதனால அன்னை வணங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை தான். சரி, எல்லாரும் எங்க வந்திருக்கோம்? அப்போ முழுசா காலில் விழ சொல்லியா? நான் அப்படி சொல்லவே இல்லை, அவ உங்கள்கிட்ட சொல்லிட்டு. உன் மூக்கு பிசு. ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? ஏ நீங்க சொல்றியா வச்சிருக்க? நீங்க இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்டேன். இதுவே வந்து இளைய வழியா அவன் மூத்தரத்த குடியா. அப்படி என்னது? இது 2 உனக்கு வந்து நாத்துனா. எப்படி? உங்க அண்ணன் என்கிட்ட இந்த தண்டியில ஏத்துனா நாத்துனா. இந்த காலை தூக்காதுன்னு என்னைக்கு ஒடிச்சு கீராடு மாதிரி உள்ள வைக்க போயிருந்து. பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்பத்தானே உனக்கு தெரியுது. கூட்டம் கூட்டமா வருதா? கூட்டம் கூட்டமா? ஏன் நல்லா தானே வந்து எங்க இருந்து? என்னாச்சு உங்களுக்கு? கூட்டம் கூட்டமா? ஆமா தங்கச்சி பறவை வேட்டத்தை ஆளலாம். ஆலோலே ஆலோலே ஆலோலம் ஜாலோலமே ஆலோலோ 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 ஆலோலமே ஆலோல.
பொட்டலமா விழுகுது. என் பொண்டாட்டி இருக்கங்குடி மாரியத்தவளுக்கு மொட்டை அடிக்க போறான். என்னத்தான் வந்து என் மண்டையில இருந்தது புடிங்கிட்டு போய் சின்னகளா அழகான மைனாக்களா உலக சயனா சரணம் ஓனமோ நாராயணா. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை கூடாது. என்ன யாருடைய கடன் வந்தாலும் ஆரோக்கிய பெருமான் கடன் இருக்க கூடாதுன்னு சொல்வார்கள். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 கந்தனுக்கு ரோகரா, முருகனுக்கு ரோகரா, 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 ரோகரா. ஏன்னா என் பொண்டாட்டி பத்தினிடா, சாமி வருமுடா. அதான் வந்துருச்சுனா. வாடி வாடி, எந்த ஊரோட பொம்பளை இப்படி ஆடிச்சு இருக்க இருக்க முட்டை. ஏமா 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 உன் புருஷன் முடிச்சிருக்கண்டி. எந்த குறையும் உனக்கு பால் கூட எடுக்கிறேத்தா. பால் கூட எங்க எடுக்கற? எச்சி அரசு அடிச்சுன்னா அரைஞ்சு எதுல இருந்து எடுக்கிற பால்? அத்தா வந்தது யார்த்தா? டேய் வந்தது யார்த்தா? கண்டாளி மணி நீ தாண்டா கூட்டு வந்த.